கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். இந்த நாளிலும் சிலுவை குறித்து சுருக்கமாக சில காரியங்களை பார்ப்போம். சுயத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்காக வாழுங்கள். கலாத்தியர் 2 அதிகாரம் 20 கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் இந்த வல்லமையான பிரகடனம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வின் மைய கருத்தை வெளிப்படுத்துகிறது. சுயத்துக்கு மரித்தல் என்பது நமது பழைய சுபாவத்தை, அதாவது நமது பெருமை, சுயநல ஆசைகள் மற்றும் கட்டுப்பாட்டு உணர்வை ஒப்புக் கொடுப்பதை குறிக்கிறது. நமது வழியை கைவிட்டு தேவனுடைய வழியை தழுவிக்கொள்ள வழி விடுவதையே இது உணர்த்துகிறது. சிலுவையினிடத்தில் ஒரு ஆவிக்குரிய நிகழ்வு நடைபெறுகிறது. நமது பழைய சுயமானது இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுகிறது. அதன் மூலம் ஒரு புதிய வாழ்வு தொடங்குகிறது. இந்த புதிய வாழ்வு கிறிஸ்துவால் வழி நடத்தப்படுகிறது, விசுவாசத்தால் பலப்படுத்தப்படுகிறது, அன்பில் வேரூன்றி இருக்கிறது, தேவனுடைய நோக்கத்தின் மீது கட்டப்பட்டதா இருக்கிறது. இது இனி நமக்காக நாம் வாழ்வதை பற்றி அல்ல, மாறாக இயேசு நம் மூலமாக வாழ்வதற்கு நாம் இடம் அளிப்பதை பற்றியதே ஆகும். சுயத்திற்கு மரிப்பது என்பது நீங்கள் யார் என்பதை இழப்பது அல்ல, மாறாக நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அந்த நிலையை அடைவதே ஆகும். ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு தேர்வை செய்கிறோம். நான் எனக்காகவே வாழ்வேனோ அல்லது கிறிஸ்து என் மூலமாக வாழ்வதற்கு இடம் அளிப்பேனோ என்று. உங்கள் வாழ்வின் எந்த பகுதியை நீங்கள் இன்று கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும்?